உங்கள் எல்லாத்தையும் வணங்குகிறேன். உங்களுக்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாக இருப்பேன். எனவே ஏதாவது உங்களுடைய அபிப்பிராயம் இருக்குமானால் அது சரியில்லைன்னா எதாவது சொல்லிட்டா நான் பார்த்துடுறேன். நம்முடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருப்பது, அங்கீகரிக்கப்படாத கட்சிகளும் இருக்கிறது. எனவே தான் என்னெல்லாம் கவனிக்கல, நீங்களாம் பார்ப்பீங்களான்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வரணும். கருணாஸ் வந்தார். கருணாஸ் வந்தபோது அவருக்கு ஒரு இடம் கொடுக்குறேன்னு தலைவர் சொல்லிட்டார். வீரமுத்திரையர் சார்பாக செல்வகுமார் வந்தார், நமக்கு ஒரு இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி நம்முடைய எஸ்டிபி கடந்த தேர்தல் 2021 எஸ்டிபி நாம் இங்க வந்து பேசினாங்க. பேசுறது தம்பி வந்து பேச எஸ்டிபி போன தடவை சேர்த்துருக்கணும். அவங்க வந்து போன தடவை சேர்க்க முடியாத வச்சு இப்போ எஸ்டிபி வந்து கொங்கு அவர்களுக்கு எப்போவும் நம்மளோட இருக்கிறாங்க. கொங்கு கொடுத்துருக்கலாம். அதோட தர்மன் சாரி போன முறை நம்மளோட சேர்க்க முடியல. அவருக்கு அந்த நேரம் வெளிநாடு போயிருந்தாரு. அதனால் மனிதநேய மக்கள் கட்சி, IUML, விடுதலை சிறுத்தைகள், அதே மாதிரி நம்முடைய முன்னால் இருந்து நம்மோடு இருக்கிற மதிமுக, இப்போது புதிதாக வந்திருக்கிற தேமுதிக வந்திருக்கிறார்கள். 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் பொதுவுடைய இயக்கங்களும் நம்மோடு இருக்கிறவங்க. என்ன பார்த்தா அதெல்லாம் பூரா அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் நாங்கள் நன்றாக அறிவோம். ஆதித்தமிழர் பேரவை இருக்கிறவங்க, தேமுதிக நிர்வாகிகளோடு கற்றுக்கிட்டால் மதிமுக நிர்வாகிகள்லாம் நேரடியாக தெரியும். எனவே அறிமுகம் இல்லாத தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு தேவை. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.